புகழ்பெற்ற சோளிங்கர் நரசிம்மர் சுவாமி கோயிலில் காலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், விவரங்கள் என்ன? 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் யோக லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலானது 750 மலை உச்சியில் அமைந்திருக்கிறது. இந்த மலை மீது அமைந்துள்ள யோக லட்சுமி நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்றால் 1305 படிக்கட்டுகள் ஏறி சென்று பக்தர்களானது சாமியை தரிசனம் செய்ய வேண்டும். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை மூலவருக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தொடர்ந்து 2:30 மணி முதல் அதிகாலை 2:30 மணி முதல் பக்தர்களுக்கானது தரிசனம் செய்ய அனுமதியானது கோவில் நிர்வாகம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகம் ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதிகள் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் தற்போது இந்த பகுதியில் குவிந்து சாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த மலை மீது ஏறுவதற்காக தமிழக அரசு சார்பில் ரோப்கார் சேவையானது கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த ரோப்கார் சேவையிலும் வயதானவர்கள் மற்றும் முதியோர்கள் என அனைவரும் சுமார் 2 to 3 மணி நேரம் காத்திருந்து யோக லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளானது நிர்வாகம் தரப்பில் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவிலில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் திரையுலகங்கள் என அனைவரும் தற்போது சாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவில் நிர்வாகம் தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 1305 படிக்கட்டுகளுக்கும் இந்த சிறப்பு பூஜையானது செய்யப்பட்டு அதில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு திருப்பாவை ஒப்பிக்கும் நிகழ்ச்சியானது இருந்தது. இந்த திருப்பாவை ஒப்பிக்கும் நிகழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னாக்கா அது பங்கேற்ற மாணவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.